ஹாய். இன்னைக்கு வந்து நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நமக்கு புடிச்சவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க. திரும்ப எப்படி அவங்கள நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் டிஃபரண்ட்டா நமக்கு வேண்டாங்கிறவங்க, அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் கிடையாது. அவங்க போனா நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸும் இருக்கும். ஆனாலும் அவங்க நம்ம லைஃப் விட்டு போகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. ஆனா போயிட்டாங்கன்னா நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன். ரொம்ப நிம்மதியா இருப்பேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எப்படி இருக்கணும்? நீங்க இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, உங்களோட செல்ஃப் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணும்பொழுது, உங்கள சுத்தி இருக்க எல்லா விஷயமுமே கண்டிப்பா மாற ஸ்டார்ட் பண்ணும். இத வந்து நீங்க நம்பி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இன்னொரு விஷயம், இப்போ நான் என்னோட செல்ஃப் மாத்திக்கிறேன் அப்படிங்கும்பொழுது நான் ஹாப்பியா இருப்பேன். ஆனா அவங்க மாறுவாங்களா, மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு தேவையில்ல. சரிங்களா? ஒருத்தவங்களோட குணம் ஒரு விஷயம் நமக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறனால தான் அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி வரணும்னு நெனைக்கிறோம். இப்போ வந்து நம்மள தான் நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியா நம்மள வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மள ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அடுத்தவங்க என்ன பண்ணாலுமே அந்த விஷயம் வந்து நமக்கு டிஸ்டர்பிங்கா இருக்காது. நம்ம ஹாப்பியாவே போவோம். சரி, இப்ப வந்து நெகட்டிவ் மனிதர்கள். இப்ப நம்ம யார முதல்ல நம்ம வாழ்க்கையில இருந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம யார நெனைப்போம் பேசிக்கா? நெகட்டிவா இருக்கவங்கள, புலம்புறவங்கள, லைஃப எப்படி வாழத் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள, அப்புறம் வந்து நீங்க 1000 சொல்யூஷன் குடுத்தீங்கனாலும், அந்த 1000வது சொல்யூஷன்ல இருந்து ஒரு பிரச்சனைய ஸ்டார்ட் பண்றவங்க அப்படின்னுட்டு நெறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களெல்லாம் தான் நம்மனால ஹேண்டிலும் பண்ண முடியாது. கூட வச்சுக்கவும் முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதுக்கு நம்ம எப்படி நம்மள வச்சுக்கணும்னா, நீங்க நார்மலா அவங்களோடவே இருங்க. சரிங்களா? ரொம்ப உண்மையா அவங்களோட நீங்க வந்து பேசணும், பழகணும். உண்மையா தான் இருக்கணும். அவங்கள நீங்க புடிக்கல, எனக்கு அவங்களோட விஷயம் பண்றது எனக்கு பிடிக்கல அப்டின்ட்டு நீங்க எங்கேயுமே அவங்கள ஒதுக்கக் கூடாது. சரிங்களா? அவங்களுக்கான கேர குடுக்கணும். நீங்க அவங்களோட எப்பவுமே ஒண்ணா இருக்கணும். அவங்க சொல்றது எல்லாமே நீங்க காது குடுத்து கேட்கணும். அவங்க கூடவே நீங்க இருப்பீங்க. அதாவது அந்த அளவுக்கு உங்களோட அந்த நீங்க யார வேண்டாம்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க கூட உங்களுக்கு இருக்க பாண்ட் அது உங்களுக்கு தானே தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ரொம்ப உண்மையா தான் இருக்கணும். ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கணும். ஆனா, உங்க மனம் எப்படி இருக்கணும்னா, அவங்க சொல்ற எல்லாமே கேட்டுக்கணும். நீங்க முடிஞ்ச சொல்யூஷன் குடுக்கணும். ஆனா, நீங்க அதுக்கு கூட போய் மிக்ஸ் ஆயிறக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்துருச்சு, இல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு, நம்ம அக்காக்கு வந்துருச்சு, நம்ம தங்கச்சிக்கு, அப்புறம் நம்மளோட கொலீக்ஸ்க்கு வந்துருச்சு இப்படின்ட்டு நீங்க அவங்களோட போய் நீங்க உங்கள போயிட்டு மெர்ஜ் பண்ணாம, எல்லாத்தையுமே நீங்க ஈவனா, அதாவது ஒரே மாதிரி எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்காது அப்படின்லாம் நம்ம பிரிச்சு வைக்கிற மாதிரி இருந்தா தான் நமக்கு இங்க பிரச்சனையே. நீங்க எல்லாத்தையும் ஒரே மாரி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டீங்க. அவங்க நம்மள விட்டு போம்பொழுதும் நமக்கு ரொம்ப எப்படி சொல்றது, சேடா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப நீங்க அவங்களோட இருக்கிறீங்க, சொல்யூஷன்ஸ் குடுக்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாவே டிராவல் பண்றீங்க அவங்களோட. பிரச்சனைகள் திரும்ப உங்க காதுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னாலும், நீங்க அதுக்கான சொல்யூஷனையும் குடுக்குறீங்க. குடுத்துட்ட பிறகு நீங்க உங்களோட பிளேஸுக்கு, உங்க வீட்டுக்கோ, இல்ல நீங்க உங்களோட செல்ஃப்க்குன்னு நீங்க ரொம்ப பாசிட்டிவா உங்கள வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம எனர்ஜிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இதுல நம்மளோட ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகும். யாராவது நம்மள ஏதாவது நல்லதோ, கெட்டதோ அவங்கள நம்ம அந்த கண்ணு போடுறது சொல்லுவாங்க இல்லையா? கண்ணடி பட்டாலும் சாரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து சுத்தி போட்டு போறது, திருஷ்டி போட்டு வைக்கிறது. இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம ஒரு இடத்துல பாசிட்டிவா இருக்கோம். நம்ம ரொம்ப அழகா இருக்கோம். இல்ல வந்து நம்ம ரொம்ப மத்தவங்க நம்மள பாராட்டுற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம்னா, எல்லாரோட கண்ணும் ஒரே மாரி இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இததான் நம்ம இங்கிலீஷ்ல ஆரா கிளென்சிங் அப்படின்னு சொல்றோம். ரெகுலரா நீங்க வந்து ஆரா கிளென்ஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க காலையில வெளியில போறீங்க, நைட்டு தான் வர்றீங்க வீட்டுக்கு அப்படின்னா, நீங்க நெறைய பேர மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களோட ஆராவ கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பயங்கரமா எப்படி சொல்றது? அந்த ஈவனா இல்லாம ஸ்கேட்டர் ஆயிருக்கும். இப்ப இதுல வந்து நெறைய பேர் ஆறா இருக்கு, இல்ல ஆறா இல்ல அப்படியெல்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரெகுலர் ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த பிராக்டிஸ்க்குள்ள இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆரா கிளென்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல எப்படி எனக்கு புடிச்சவங்களோ, இல்ல ஐ மீன் என்னோட லைஃப்ல இருக்கிறவங்க சண்டைகள்லாம் எதுவும் இல்ல. ஆனா எனக்கு அவங்க இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறது எப்ப நடக்கும்னா, மனுஷனுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. சரிங்களா? ஒரு விஷயத்த நீங்க யுனிவர்ஸ் கிட்ட சொல்ட்டீங்கன்னா, அதுக்கான டைம் கண்டிப்பா அது எடுத்துக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர பிரச்சனைகளையோ, இல்ல புது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுங்கும் பொழுது, சாதாரண மேனிஃபெஸ்டேஷன விட இதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான டைம் தேவைப்படும். ஏன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற நீங்க உங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது, ஒரு லைஃப் இருக்கு, ஒரு கர்மா இருக்க மாரி, நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா உங்களுக்கு, அவங்களுக்கும் அதே மாரி தான் இருக்கும். மேபி வந்து அவங்க உங்களோடயே கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கலாம். இல்ல வந்து அவங்க உங்கள விட்டு போற மாதிரி இருக்கலாம். அந்த விட்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். புரியுதுங்களா?
ஆனா நம்ம எப்பவுமே எந்த இடத்துலயுமே அவங்கள ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. பொதுவாவே யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ டிராஸ்டிக்கா உங்களோட ஃபோக்கஸ ஃபுல்லா எங்க காட்டணும்னா, உங்களுக்கு புடிச்ச, உங்களுக்கு பாசிட்டிவா, இல்ல உங்களுக்கு யாரு கூட இருந்தா டைம் நல்லா இருக்கு, ஹேப்பியா நான் ஃபீல் பண்றேன், டைம் போறதே தெரியல அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ, அவங்க கூட ரொம்ப மெர்ஜ் ஆவலாம். புரியுதுங்களா? அப்புறம் செல்ஃப் லவ். உங்கள நீங்க ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட புலம்புறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க அவங்களோட கஷ்டத்த விடாம சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு தான் கேட்போம். அதுக்கு மேல என்ன ஆயிருவோம்னா, நம்ம டயர்ட் ஆயிருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அன்கான்ஷியஸாவே நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ இதுல இன்னும் பொதுவாவே என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் நம்ம லைஃப விட்டு போறது மட்டும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஜாஸ்தி உங்களோட எனர்ஜி செலவு பண்ணாம இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதுல மெயினான ஒரு விஷயம் நமக்கு எங்க எனர்ஜி செலவாகுதுன்னா, நம்ம பேசுறதுனால. சரிங்களா? அதனாலதான் நெறைய பேர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க. நீங்க பேசாம இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களோட எனர்ஜி அவ்ளோ சேவா இருக்கும். ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இந்த ஓவர் வைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரியும் நீங்க எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அடுத்தவங்களோட குறைகள, அடுத்தவங்களோட கஷ்டங்கள திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டு, அதுலயும் நீங்க உங்களோட எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து இதெல்லாம் நீங்க ரொம்ப ப்ராப்பரா, பக்காவா அதாவது உங்க சைடு எதுவுமே இல்லப்பா, நீ கரெக்ட்டா தான் இருக்க. உனக்கு சுத்தி எதெல்லாம் வேணாமோ அத மட்டும் நான் எடுத்துடுறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்க்கு யுனிவர்ஸ் வரும்பொழுது, நம்மள சுத்தி எல்லாத்தையும் கரெக்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, யாரு நம்ம லைஃப்ல இருக்கணுமோ அவங்க இருப்பாங்க. யாரு நம்மள விட்டு போணும்னு நினைக்கிறோமோ, அவங்க எப்படியாவது போயிருவாங்க. இது கூட வந்து எனக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ அதுக்காக போயிட்டாங்க அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படி கிடையாது. நம்மனால அத ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப அவங்களுடைய நெகட்டிவிட்டி நம்மகிட்ட வரும்பொழுது, அத நம்ம ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் நம்ம லைஃப்ல நமக்கு 1000 மேனிஃபெஸ்டேஷன் இருக்குதுங்கும் பொழுது, நம்ம அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மெச்சூரிட்டிங்கிறது உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது இல்லையா? சோ முடிஞ்சா வாரத்துல ஒரு முறை மௌன விரதம் இருந்து பாருங்க. இல்லையா டெய்லி 1 ஹவர் பேசாதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, டிவி, கேஜெட்ஸ்ன்னு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, யாரு கூட இன்டராக்ட் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா பேசாம உட்காருங்க. நீங்க மெடிடேஷனும் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வாரத்துல ஏதோ ஒரு நாள் ரேண்டமா ஏதோ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 ஹவர் இருந்து பாருங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் அமைதியா இருந்து பாருங்க. ஏன்னா நீங்க அமைதியா இருக்க இருக்க அந்த அமைதியை நீங்க உணரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிற பவரே ஜாஸ்தியாகும். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒருத்தர் என் லைஃப் விட்டு போறதுல ஆரம்பிச்சு ஏமா இன்ட்யூஷன் வரைக்கும் வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த தேர்ட் பர்சன் நம்ம லைஃப் டிஸ்டர்ப் பண்ண நம்மளோட எனர்ஜி அன்கான்ஷியஸா உங்களுக்கு அவங்கள்ட்ட தான் போயிட்டு இருக்கும். உங்களோட ரியல் டைம் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பாதிக்கும். நீங்க அவங்களுக்காக ஓவரா உங்களோட லைஃப்ல இருக்க டைமை கொடுத்து நீங்க ஓவரா என்ன அன்பா இருக்கட்டும், எவ்வளவு பாசமா இருக்கட்டுமே காட்டிட்டு இம்மீடியட்டா வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள என்னால பக்காவா போயிட முடியும், அது என்னோட டெய்லி லைஃபே பாதிக்கல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்க போகணும்னே நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க அவங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா வேற வழி இல்ல, என்னாலயும் பண்ண முடியல, அவங்களையும் என்னால வந்து அப்படி தேத்தி கொண்டு வர முடியலன்னா, இப்ப நான் சொன்ன அந்த ஆரா கிளென்சிங் பண்றது, அப்புறமா வந்து பீப்புள் அவாய்ட் பண்றது, அதிகம் பேசாம இருக்கிறது, இந்த மாதிரியான சில மெனக்கெடல்கள் நீங்க பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகும். தேங்க்யூ.